வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் நான் உங்கள் மது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செட்டிங் அவுட் எடுக்கிறது என்னென்னு தான் பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பேசிக்காக சொல்லப்போனால் முதலாவது சைட் விசிட் பண்ண போகிறோம். ரெண்டாவது நம்ம அதுக்கு ஸ்டோர்லேருந்து இப்போ ஸ்டோர் கழிப்பறைகள் அதுகள் கட்ட போகிறோம். இப்போ லேபர்ஸ் ஒர்க் பண்ணும்போது கழிப்பறைகள் கட்டாயம் தேவை தானே, தங்கி நிற்கிறார்களுக்கு அவங்களுக்கு கழிப்பறைகள்லாம் கட்டிட்டு இப்போ எல்லாம் செட் பண்ணிவிட்டு இப்போ முதலாவது வேலையாக செட்டிங் அவுட் எடுக்க போகிறோம். செட்டிங் அவுட் என்னென்னு எடுக்கிறேன்டா, லொக்கேஷன்லாம் அப்ரோட் ட்ராயிங் இருக்குது தானே, அதில் லொக்கேஷன்லாம் இருக்கும். அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு கோனர் ஒன்றை செட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அந்த இதுகள்லாம் இருக்குது. அப்போ நம்ம முதலாவது குளத்துக்குரிய ஒரு கோனரை செட் பண்ணி எடுக்கணும். அந்த கோனர்லேருந்து குத்தலை வச்சு இப்போ மதிலேருந்து ஒரு 4 அடி 6 அடி 7 அடியில் ஒரு கோனர் ஒன்று எடுத்துகிட்டு வந்தானே, அதே மாதிரி மற்ற சைட் அங்கேயும் ஒரு 6 அடி 7 அடி வச்சு ஒரு நூல் ஒன்று ஓடணும். நூல் போட்டுட்டு இப்போ அதுக்கு செங்குத்தாக அந்த குளத்துக்கு அடுத்த குளங்கள் வரப்போகுது தானே, அதுக்கு செங்குத்தாக நேரம் எடுத்து கண்மட்டத்துக்கு செங்குத்து பார்த்து நம்ம ஒரு கம்பி ஒன்று நாட்டி அடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, அதுக்கு பைதர் தேற்றத்தின்படி செம்பக்கம் அயற்பக்கம் செம்பக்கத்திட வர்க்கம் சமன் அயற்பக்கத்திட வர்க்கம் ப்ளஸ் எதிர்பக்கத்திட வர்க்கம், அப்படி தானே. அப்போ அது 3க்கு 4க்கு 5 வரும். இப்போ செம்பக்கத்தின் 5 வர்க்கம் சமன் 3 வர்க்கம் ப்ளஸ் 4 வர்க்கம் தானே. அப்போ அது நமக்கு தெரியும். அப்போ 3 அயற்பக்கம் 3 இருக்க போகுது, எதிர்பக்கம் 4 இருக்க போகுது, செம்பக்கம் 5 இருக்க போகுது. அப்போ இதுவும் 3 4 அளவெடுத்து நம்ம செம்பகத்தை பார்க்கும்போது 5 வந்துட்டா அப்போ அது செங்குத்தாக இருக்குன்னு அர்த்தம். அதன்படி 3 மடங்களையும் 4 மடங்களையும் ஒரு அளவு பார்த்து நம்ம என்ன செய்ய போகிறோம்டா, செம்பகம் பார்க்க போகிறோம். செம்பகம் பார்த்து செங்குத்து சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை பார்த்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம்டா, அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கூனின்னு சொல்லுவாங்க. இவங்க மேசன்மாரெலாம் அதை கூனின்னு சொல்லுவாங்க. நம்ம கூனி அடிக்க போகிறோம். கூனி என்னென்னு எடுக்கிறேன்டா, இப்போ நம்ம செம்பக்கம் பார்த்துட்டு இருந்தானே, இப்போ அது நம்ம குளக்கிடங்குக்கு தான் அளவு எடுத்துருக்குறோம். குளக்கிடங்கு இப்போ குளக்கிடங்குலேருந்து ஒரு 4 அடி 5 அடி பின்னுக்கு என்னென்னு சொல்கிற, அதாவது இப்போ ஒரு லைன் இருக்குது தானே, செம்பக்கத்தில் 2 பக்கத்துக்கு இது எடுத்து வச்சுக்கிறோம் தானே, அயற்பக்கமும் அயற்பக்கமும். அப்போ அதில் அதை நீட்டி ஒரு 4-5 அடி நீட்டி நமக்கு நார்மலாக டிஸ்டர்ப் இல்லாத மாதிரி நீட்டி, இதில் பார்த்திங்கன்னா அந்த கூனி அடித்த லைனுகளை பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ நம்ம 4 அடி இப்போ நீட்டி அங்கால பக்கமாக ஒரு 4 அடி நீட்டி அதை கூனி அடிக்கிறேன். கூனி அடித்து அந்த கூனிக்கு மேலே கூனி சென்டராக வார மாதிரி நூல் போட்டு அதை முதல்ல கூனி அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அடித்து வச்சுக்கிறோம் தானே 4 அடி தள்ளி, அந்த கூனிக்கும் இந்த கூனிக்கும் நூல் போட்டு அதை நம்ம செங்குத்து பார்க்க, இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி செங்குத்து பார்த்து அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு முதலாவது குளக்கிடங்குக்கு எடுத்துட்டோம். இப்போ அவ்வளோ குளக்கிடங்கு இந்த லைன்லாம் வரப்போகுது. அதால் என்ன செய்ய போகிறோம்டா, இந்த இதிலேருந்து நம்ம வெளியே எடுத்து அடிச்சுக்கிறோம் தானே, அதுக்கு நேராக தானே வரப்போகுது. அப்போ அந்த துண்டுலேருந்து மற்ற தொங்கல், அதாவது நம்ம தொடக்கத்தில் ஒரு லைன் ஒன்று எடுத்துருப்போம் தானே, அதே லைனுக்கு அங்கால தொங்கலில் ஒரு கூனி ஒன்று அடிக்கிறது. அடிச்சிட்டு இஞ்சாலையும் அதே மாதிரி ஒரு கூனி ஒன்று அடிக்கிறது. அடிச்சிட்டு இப்போ இந்த கூனிக்கும் இப்போ நம்ம கூனி அடிச்சிருக்கோம் தானே லைனுக்கு, அந்த 2 கூனிக்கும் நம்ம என்ன எடுக்க போகிறோம்டா, மூலமட்டம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மூலமட்டம் பார்த்துட்டு அடுத்து என்ன செய்ய போகிறோம்டா, குளக்கிடங்கள்லாம் என்னென்ன சைஸில் இருக்குண்டு மார்க் பண்ணிட்டு அந்தந்த இடங்களில் ஆணி அடிக்க போகிறோம். அதாவது லைனுக்கு நம்ம குளக்கிடங்கு என்னென்ன இடத்துல வரப்போகுதுன்னு பார்த்து அதுக்கிட்ட கூனி அடிக்க போகிறோம். சரியா, கூனி அடிச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்டா, சென்டரில் ஆணி அடிக்க போகிறோம். அதாவது சரியாக இந்த இடத்துலேருந்து கூனி 3 அடி 4 இன்ச்சுன்னா சரியாக 3 அடி 4 இன்ச்சில் நம்ம ஒரு கூனி ஒன்று அடிச்சிருப்போம். அதுக்கு மேலே சரியாக அந்த ஆணியிலேருந்து இந்த ஆணி 3 அடி 4 இன்ச்சு வர மாதிரி நம்ம கூனிக்கு மேலே ஆணி செட் பண்ணி அடிக்க போகிறோம். அந்த ஆணி அடிக்கிறோம் தானே, ஆணி அடித்ததுக்கப்புறம் எல்லா இதையும் நூலோடணும். நூலோடி முடிய
ஒவ்வொரு குள பாக்ஸுகள் வரும். இந்தந்த இடத்துல தான் குளம் வரப்போகுதுண்டு ஒவ்வொரு சென்டர் மார்க் பாயிண்ட்டுகள் வரும். அந்த சென்டர் மார்க் பாயிண்ட்டுக்கு வந்து எந்தெந்த இடத்துல குளம் வரப்போகுதோ நம்மளோட ட்ராயிங்கில் அதெல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். அடுத்த வந்து என்ன செய்ய போகிறோம்டா, அந்த கூனிக்கு இப்போ நம்மளோட குள பாக்ஸ் வந்து 4x4க்கு 4, அதால் வந்து இப்போ 4x4 தானே நீளமகலமும். அதால் வந்து கூனிக்கு நம்ம வந்து தூக்கு போட்டு இந்த கூனிக்கு பக்கத்தில் நம்ம நூலோடு இருப்போம் தானே, அந்த நூலுக்கு நம்ம தூக்கு போட்டு கீழே எடுத்து அதிலேருந்து இஞ்சால வலப்பக்கம் 2 அடி இடப்பக்கம் 2 அடியில் கம்பி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்டா, அதே மாதிரி எல்லா கூனிகளுக்கும் அதே மாதிரி கம்பி அடிச்சுட்டு இப்போ நம்ம நூல் ஓடணும்டா எங்கெங்கே கொலை கிடங்கு வெட்டுறதுக்கு அளவு வரப்போகுதுன்னு வரும். சரியா, ஒவ்வொரு சதுர பாக்ஸுகள் வரும் கொலை கிடங்கு வெட்டுறக்காண்டி வரும். அதில் வந்து நம்ம எந்தெந்த எவ்வளத்தில் குளம் வரப்போகுதுன்ட்டு நம்ம ட்ராயிங்கில் பார்த்துட்டு அதை மார்க் பண்ணணும். அதை மார்க் பண்ணிவிட்டு அதை அளவாங்கால இல்லாட்டி ஒரு வெள்ளமாக கரைச்சி ஊற்றி ஒரு அளவு ஒன்று எடுத்துகிட்டு இனி எல்லா நூலையும் கலட்டிட்டு அதை வந்து 4 அடிக்கு எத்தனை அடியோ அத்தனை அடியில் குளம் வெட்டுறது. இவ்வளோ தான் வந்து செட்டிங் அவுட் மூலமாக ஒரு குளக்கிடங்கு என்னென்று வெட்டுறேன்ட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். வீடியோ தான் எடுக்க இல்லாமல் போயிட்டு டைம் இல்லாமல் போயிட்டு பிறகு இந்த வீடியோ பார்த்துன்னா அந்த ஆடியோ கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே விளங்கும். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் சந்திப்போம். ஓகே, பாய், நன்றி, வணக்கம்.